ஹே गाइस நீங்கள் ப்ரிவியூல பார்த்த மாதிரி சாஃப்ட் க்ளோ எஃபெக்ட் வீடியோ எடிட்டிங் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அதை எப்படி நம்மளோட மொபைலில் சிம்பிள் எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ முடிஞ்சளவு ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வித் வெஸ்டிங் இனி ஒரு டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட கேப்கட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுற ஃபுட்டேஜ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே நார்மலான ஒரு வீடியோ தான் அது. இதுதான் வந்து நம்ம சாஃப்ட் க்ளோ எஃபெக்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வீடியோ எஃபெக்ட் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த மாதிரி காட்டும், நோ இன்டர்நெட் கனெக்ஷன், ட்ரை டு இன்டர்நெட் அண்ட் கனெக்டிங் காட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ தேவைப்படுறாங்க வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ கமெண்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுக்குறேன். தேவைப்படுறாங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். ட்ரெண்டிங், ஓப்பன் அண்ட் க்ளோஸு, நைட் கிளப்னு இருக்கும். ஸோ நைட் கிளப்பை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்லெஸ் ஃப்ளாஷ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ செட்டிங்ஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். ஸ்பீடை வந்து ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணுறங்க. ஃபஸ்ட்டு இதை சேஞ்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது அட்மாஸ்ஃபியர்னு இருக்கும். ஜஸ்ட் அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுறங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம வீடியோவில் இருக்க ஒரிஜினல் கலரை ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வரோம். ஸோ உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரேஞ்ச் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக வந்து ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிடும். இல்லை எனக்கு கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிங்க. ஸோ நம்ம சாஃப்ட் க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன். ஒரு 54 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு கொடுக்குறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு க்ளோ அப்படின்னு இருக்கும். இந்த க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் அந்த ஒயிட் கலர் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த க்ளோ ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா வீடியோ ஃபுல்லாக ஒயிட் ஆகிடுது பாருங்க, தெரியுதா? ஸோ இதை கம்மி பண்ணிட்டே வந்தோன்னா கம்மியாகிடும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி செட் பண்ணிங்க. இப்போதைக்கு நம்ம 100ல் செட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம கலர் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு கலராக சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ உங்களுக்கு எது ஃபேவரட் கலர்னு பாருங்கள். ஸோ அதை வந்து செட் பண்ணிங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டான எல்லோ இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ ஒரு 45 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டிக் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பாதியில் தான் இருக்குது. ஸோ இதிலே பாருங்களேன், இது பிஃபோர் த வீடியோ, இது ஆஃப்டர் த வீடியோ. ஸோ ரெண்டுத்து டிஃப்ரென்ஸ் இருக்குதா? பிஃபோர் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள், ஆஃப்டர் வந்து அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணக்கப்புறம் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நான் அந்த வீடியோட ஃபுல்லாக வந்து செட் பண்ணிடுறேன், ஃபுல்லாக வர மாதிரி. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ பேக் வந்துடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரிஜினல் வீடியோ ஜஸ்ட் கிளிக் மட்டும் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு காப்பி அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் ஆட் ஆன வீடியோ. இப்போ செகண்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலான வீடியோ. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு செகண்ட் லேயரில் வரணும். ஸோ செகண்டாக இருக்க வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து கீழே தான் வரணும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஓவர்லேன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இருக்க வீடியோ உங்களுக்கு கீழே செகண்ட் லேயருக்கு வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த வீடியோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படியே ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ளோ எஃபெக்ட் உங்களுக்கு எந்த இடத்துலையும் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ பேக் வந்துடுங்க. ஸோ அது எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று மெயின் வீடியோ, இன்னொன்று ஓவர்லேன்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி மெயின் வீடியோவில் செட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஓவர்லே கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்க அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேவா, கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து டிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பேக் வந்துடுறேன். ஓகே, அகைன் பேக் வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஆட் பண்ணலை, அந்த வீடியோ கிளிக் பண்ணணும். ஸோ அந்த வீடியோ எப்படி ப்ரோ கிளிக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ சிம்பிள் மாதிரி இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல பாருங்களேன், ஃபோட்டோ சிம்பிள். அது வந்து செகண்ட் லேயர். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் லேயர் வந்து கொண்டு வந்துடும். செகண்ட் லேயரை கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்க் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்க க்ளோயிங் எஃபெக்ட், நார்மலான க்ளோயிங் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இப்போ இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோ வைரலாக போய்ட்டுருக்கு. அதே மாதிரி யூடியூப்லேயும் நான் போட்ட வீடியோ வைரலாக போய்ட்டுருக்கு. ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு த கண்டென்ட். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாஸ்கிங் கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஹாரிசாண்டல் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஃபுல்லாக போயிட்டுருக்கும். அந்த எஃபெக்ட் ஃபுல்லாக போயிட்டுருக்கும். எங்கே ப்ரோ காணுன்னு கேட்டிங்கன்னா மேலே தான் இருக்குது. அந்த எல்லோ லைன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த வரைக்கும் தான் வந்து அந்த எஃபெக்ட் வரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து மாஸ்கிங்கில் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லோ லைனை கீழே எடுத்துகிட்டு வந்தேன்னா அந்த லைட் எஃபெக்ட் வந்துடும். மேலே எடுத்துகிட்டு போனால் போயிடும்.
புரியுதா? கன்ஃபியூஸ்லாம் ஆகலையே? ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டியோட ஆரோ மார்க் மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த அளவில் எனக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பாதி வரைக்கும் தான் இருக்கும், அப்படி கட் ஆகிடும். கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு மாதிரி ஃபெதர் மாதிரி வரும். ஸோ எப்படி சொல்கிறதா, ஃபெதர்ன்ற மீன்ஸ் நீங்கள் எப்படி சொல்கிறதுனா ஒரு க்ளவுட் வந்து ரொம்ப கீழே இருந்தால் நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி லைட்டான அந்த இடத்துல க்ளவுட் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த லைட்டாக வந்து இழுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிட்ட திருந்துடுவேன். எனக்கு இது வரைக்கும் வந்து அவங்க நிற்கிறாங்கல்ல, அது வரைக்கும் வந்து அந்த க்ளோ எஃபெக்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக கிட்ட திருந்துடுறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த ஆரோ மார்க்கை நான் நல்லா கீழே விட்டுறேன். விச் மீன்ஸ் அந்த ஃபெதர் ஆப்ஷன்ஸ் நல்லா வரதுக்காக நான் கீழே இருக்கிற மாதிரி கொஞ்சம் கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். எப்படி சொல்கிறதுனா, இப்போ நான் இப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னா உங்களுக்கு மேலே பாதி தான் கட் தெரியும். இந்த பாதி போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ அதே நான் கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போனேன்னா உங்களுக்கு முக்கால்வாசி போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அந்த கலர் வந்து அப்ளை ஆகிடும். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணலையே? கிளியராக புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிக் பண்ணிடுங்க. ஓகே, சூப்பர். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். பக்காவாக இருக்குது. பட் மேலே இருக்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கீழே இருக்க வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சரி பண்ணணும். ஏன்னா இல்லை சரி பண்ணாமல் விட்டுட்டோன்னா அது வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் காமிச்சதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஓகேவா? அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க வீடியோ கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து வார்ம் ஆகிடும். எப்படி சொல்கிறதுனா கோல்ட் ஆகிடும், அப்படியே நார்மல் அந்த மாதிரி ப்ளூ கலரில் எஃபெக்ட் வந்துடும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹீட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி அப்படியே எல்லோ ரொம்ப இருக்க மாதிரி காட்டும். ஸோ ஓரளவுக்கு மீடியமாக வந்து மேலே இருக்க கலர் கூட மேட்ச் ஆன மாதிரி பார்த்துங்க. ஒரு 20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் ஹைலைட்ஸ்ன்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஹைலைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லைட் எஃபெக்ட்டை இங்கேயும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா அந்த லைட் எஃபெக்ட் அதிகமாக உள்ள வரும், அதே நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா லைட் எஃபெக்ட் கம்மியாக உள்ள வரும். ஸோ நான் ஓரளவு கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறேன், ஒரு 6 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு டிக் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். இப்போ பேக் வந்துட்டு ஜஸ்ட் ப்ளே மட்டும் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாவ், ஒரு பக்காவான ஒரு சாஃப்ட் க்ளோ எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. ஸோ மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் ASD.